தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். தூத்துக்குடி அருகே மருத்துவர்கள் இல்லாத நிலையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தாய் சேய் மூச்சு திணறி உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. தூத்துக்குடி மாவட்டம் திண்டுக்கல்லை அடுத்த சிங்காரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோபி. கேரள மாநிலத்தில் விவசாய தொழில் பார்த்து வரும் இவர் மனைவி ஜாகிரா 30 வயசான இவர் காதலித்து திருமணம் நடந்த நிலையில இந்த தம்பதிக்கு 4 வயதுல ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் பிரசவத்திற்காக தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை அடுத்த சிறுபாடு கிராமத்தில் தாய் வீட்டுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில இன்று காலை 6 மணியில தூத்துக்குடி புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெலிவரிக்கு சேர்த்துள்ளனர். அப்போது 4 மணி நேரத்திற்கு மேலாக டாக்டர் யாரும் இல்லாததால் செவிலியர்கள் மட்டும் பிரசவம் பார்த்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென கர்ப்பிணி பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த நிலையில ஜாகிரா வயிற்றில் உள்ள சிசுவுடன் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில பெண் மற்றும் சிசு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பெண்ணின் சகோதரர் மற்றும் தாய் கூறும்போது, காலை 6 மணி அளவில் மருத்துவமனையில் சேர்த்தோம். அப்போது செவிலியர்கள் மட்டுமே இருந்தனர். திடீரென மூச்சுப்பேச்சு இல்லாமல் இருந்த நிலையில் வயிற்றை பிடித்து செவிலியர்கள் அமுக்கியதாகவும் அதன் பின்னர் திடீரென ஆம்புலன்ஸில் ஏற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விட்டனர். ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்ணுடன் சேர்ந்து குழந்தை இறந்து விட்டதாக டாக்டர் கூறியுள்ளார்கள். இதுபோன்று யாருக்கும் சம்பவங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது எனவும் உடனடியாக 3 செவிலியர்களும் பணி நீக்கம் செய்ய வேண்டும், அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உறவினர் கூறி வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.